தெரியாம கால்ல கண்ணாடி பட்டு காயப்பட்டுருச்சு. ஐயோ, ரொம்ப வலிக்கும் போல இருக்கம்மா. இந்த நேரம் பார்த்து ஆபீஸ்ல லோ வோல்டேஜா இருக்கம்மா. லிஃப்ட் ஒர்க் ஆகல. நீங்க எப்படி இப்ப மேல போவீங்க? அண்ணன், நாம எல்லாருமே வாழ்க்கையில எத்தனையோ வழிகளை பார்த்திருக்கோம். அந்த வழியில என்ன தடங்கள் வந்தாலும் தாங்கிக்கணும். நான் எப்படியாவது மேல போயிடுவேன். சரிங்கம்மா, பத்திரமா போங்கம்மா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பாரதி, ஒரு நிமிஷம். ஏன் இந்த மாதிரிலாம் ஓவரா பண்றீங்க? நான் என்ன பண்ண சார்? இதான் பாரதி, இந்த ஈகோ தான் எதுக்குன்னு கேக்குறேன். எனக்கு எந்த ஈகோவும் இல்ல சார். அப்படியா? ஆ, அப்புறம் ஏன் வீட்ல இருந்து கிளம்புனப்போ கார்ல ஏற சொன்னதுக்கு நான் ஆட்டோல வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்க? ஏன் பாரதி, ஏன் கால் வலியோட கஷ்டப்படுறீங்க? நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. நான் உங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணும்னு வேணும்னே எதுவுமே பண்ணல சார். யாரோட ஹெல்ப்பும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையே. உங்க கோவம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் உங்களை என்ன சாருன்னு கூப்பிட சொன்னதும், குழந்தைங்களை அப்பான்னு கூப்பிட வேணான்னு சொன்னதும் உங்களுக்கு பிடிக்கல, அதானே? அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்படிலாம் நடந்துக்கிறீங்க. பாரதி, நான் ஏன் அதெல்லாம் பண்றேன், எதுக்காக பண்றேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போறேன்? உங்களுக்கு தோன்ற விஷயத்த நீங்க பண்றீங்க. அதுக்கெல்லாம் நான் எப்படி காரணம் கேட்க முடியும்? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியலங்க. இதெல்லாம் பண்றதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு பாரதி. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. சார், எல்லாருமே அவங்க பண்ற சில விஷயங்களுக்கு பின்னாடி நிறைய காரணங்களை வச்சிருப்பாங்க சார். அதனால எந்த காரணத்தையும் நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பாஸ், நான் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு சாதாரண ஸ்டாஃப், அவ்வளவுதான். நான் மேல போறேன் சார். பாரதி, போங்க. ஆனா கண்டிப்பா நான் ஏன் இப்படி பண்றேன்னு ஒரு நாள் நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப தயவு செஞ்சு உங்க ஈகோவை தள்ளி தூரமா வச்சுட்டு என் கூட நடந்து வாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என் கையை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க சார். ஆனா எப்பவும் நீங்க என் கூட இருக்க மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி நிலைமை வர்றப்போ நான் தானே சார் என்ன பாத்துக்கணும். ஒரு தடவை விட்ட கைய எப்படி சார் மறுபடியும் பிடிக்க முடியும்?